ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனா பொட்டிக். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஃபுல் ப்ளவுஸ் டிசைன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பேக் நெக்கை ட்ரேஸ் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு செயின் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன் ஜரி த்ரெட்டில். இப்போ நான் 2 லைன் ஜரி யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டேன். அடுத்தது ப்ளூ கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி 2வது லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். மறுபடியும் 1 லைன் ஜரி யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோட saree வந்து ப்ளூ கலர், ஸோ நான் இதுக்கு ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் ஃபுல்லாக ஜரியில் அவுட்லைன் கொடுத்துடணும். இப்போ நாம் அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் இங்கே சென்டர் போர்ஷனுக்கு நான் இந்த பெரிய பீட்ஸ் யூஸ் பண்ணி இதில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன், பாருங்கள். நான் இதுக்கு சிங்கிள் பீட்ஸாக தான் யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த டிசைன் ஃபுல்லாக நாம் இந்த பீட்ஸ் வச்சு முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த ஃப்ளவர்ஸை லோட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்தது இந்த ஃப்ளவருக்கு ஃபெதர் ஸ்டிச் போட்டு லோட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ப்ளூ கலர் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி மாற்றி மாற்றி 2 சைடும் போட்டுவாங்க. அதுதான் ஃபெதர் ஸ்டிச்.
இப்போ நான் இந்த ஃப்ளவர்க்கெல்லாம் ப்ளூ கலரில் போட்டு மாற்றி மாற்றி போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஃப்ளவர்ஸ்க்கு எல்லோ கலர் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கேப்பில் வந்து நான் க்ரீன் கலர் போட போகிறேன். எல்லாமே ஃபெதர் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுறேன். போட்டு முடிச்சு வாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எல்லோ கலர் போடலாம், அதையும் பாருங்கள். இப்போ இந்த பேக் நெக் டிசைன் ஃபுல்லாக நாம் போட்டு முடிச்சிட்டோம். இதில் வந்து நான் க்ரீன் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். இது வந்து இந்த சேரீக்கு மேட்சிங்காக நான் கொடுத்துருக்கேன். இந்த சேரீயில் இருக்கிற கலர்ஸ்க்கு மேட்சிங்காக நான் இந்த டிசைன் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம கையும் ஃப்ரண்ட் நெக்கும் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் நெக் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு நான் செயின் ஸ்டிச் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 லைன் ஜரியை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 லைன் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் மறுபடியும் ஒரு சிங்கிள் லைன் ஜரி போட்டுட்டு அப்புறம் பெரிய பீட்ஸ் வச்சு இங்கே மறுபடியும் 2 லைன் ஜரியில் யூஸ் பண்ணி இதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை நான் சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். இப்போ நாம் கை டிசைன் போட்டுட்ருக்கோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கை ட்ரேஸ் பண்ணிவிட்டு டிசைன் போட்டுட்ருக்கேன். நாம் பேக் சைடு என்ன போட்டோமோ அதே தான் இப்போ நான் கைக்கும் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இப்போ நான் இந்த ஃப்ளவர்ஸ்க்கு ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் நான் ஃபுல்லாக ப்ளவுஸ் முடிச்ச வாட்டி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்மளோட ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இது பேக் நெக். இதில் நான் செயின் ஸ்டிச், பெரிய பீட்ஸ், அப்புறம் சில்க் த்ரெட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம பேக் நெக் ரெடி. அப்புறம் இது ஃப்ரண்ட் நெக். இதுலேயும் செயின் ஸ்டிச்சும் பிக் பீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கை போர்ஷன். இதுவும் அதே மாதிரி பூ போட்டு நான் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட ப்ளவுஸ் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் தேங்க்ஸ். போனா பொட்டிக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.